ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு மை சேனல் ஜெய்ஸ் மெமரிஸ். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இது எனக்கு ரொம்ப ஸ்பெஷல் அப்படிங்கிறதுனால இந்த வீடியோவை அப்லோட் பண்ணி சேவ் பண்ணியிருக்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். போன மாதம், அதாவது ஜனவரி 4 மார்னிங் 7:40 AM எங்களுக்கு சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டில் இருந்து ஃப்ளைட் இருந்தது. ஸோ என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா, பே ஆஃப் பெங்காலில் இருக்கிற இந்தியன் யூனியன் டெரிட்டரியில் ஒன்றான அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்டு தான். இந்த அந்தமான் அண்ட் நிக்கோபார் ஐலாண்ட்ஸ் சென்னையிலேருந்து 1190 கிலோமீட்டர்ஸ் தொலைவில் இருக்குது. அண்ட் சென்னையிலேருந்து ஃப்ளைட் மூலமாக போகிறதா இருந்தால் ஜஸ்ட்டு 2 ஹவர்ஸில் நம்ம இந்த ஐலாண்டை ரீச் பண்ணிடலாம். ஏர்லி மார்னிங் 5:45 நாங்கள் சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்கு ரீச் ஆகிட்டோம். என்னோடய தம்பி தான் எங்களை ட்ராப் பண்ணான். மார்னிங் ஏர்லியராக எழுந்திரிச்சு ஃப்ரெஷ்அப் பண்ணனால ஃபேஸ் எல்லாம் ரொம்ப பஃபியாக இருந்தது. எங்கள் அப்பா அப்ராடில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதனால் நாங்கள் சின்ன வயசுலேருந்து எத்தனையோ தடவை ட்ராண்ட்ரம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டுக்குள்ளே அப்பாவை சென்ட் ஆஃப் பண்ணுறதுக்கும் பிக்கப் பண்ணுறதுக்கும் போயிருக்கோம். பட் இப்போ போர்டிங் வரைக்கும்லாம் நம்மளுக்கு அனுமதி கிடையாது. ஸோ ரொம்ப வருஷம் கழித்து நான் ஏர்போர்ட்டுக்குள்ளே, அதுவும் நான் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறதுக்காக போகிறேன் அப்படிங்கும்போது ரொம்பவே எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. எனக்கும் என் பையனுக்கு தான் இது ஃபஸ்ட்டு ஃப்ளைட். என் ஹஸ்பண்டும் அப்ராடில் தான் இருக்கிறாங்க. அதனால் அவங்க பல தடவை ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணிட்டாங்க. ஸோ எனக்கும் என் பையனுக்கும் பயங்கர ஹாப்பியாக இருந்தது இந்த ஃபஸ்ட் ஃப்ளைட் அனுபவம். ஆசையாக இருக்கு. அஸ்வினி, ஏன் தம்பி இப்படி பள்ளி க்ளோஸ்அப் ஆடுக்கு வந்த மாதிரி இருக்கு? நாங்கள் ட்ராவல் பண்ண பிளெயின் நேம் ஆகாஷ் ஏர். எங்களுக்கு கிடச்சிருந்த சீட் பார்த்திங்கன்னா, விங்ஸுக்கு அடுத்த சீட் கிடச்சிருந்தது. ஆக்சுவலி நான் கோ ஐபிபி ஆப் மூலமாக தான் ஃப்ளைட் டிக்கெட்ஸ் எல்லாமே புக் பண்ணினேன். நான் ஃபஸ்ட் டைமாக ஃப்ளைட் டிக்கெட்ஸ் நானே புக் பண்ணனால எனக்கு ப்ரிஃபர்டு சீட் எப்படி புக் பண்ணணும் அப்படிங்கிறது தெரியல. அதுக்கப்புறம் தான் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் இருக்குது எனக்கு தெரிஞ்சுது. அதுக்கப்புறம் என்னால் சேஞ்ச் பண்ண முடியல. ஸோ அவங்க என்ன சீட் அலாட் பண்ணியிருக்காங்களோ அதுதான் நம்மளுக்கு கிடைக்கும். பட் லக்கிலி எங்களுக்கு நாங்கள் 3 people அப்படிங்கிறனால ஒரு விண்டோ சீட் கண்டிப்பாக கிடச்சிரும் தெரியும். அது ரைட் சைடில் வருதா லெஃப்ட் சைடில் வருதான்னு தெரியல. பட் நான் ரைட் சைடில் வரணும்னு வேண்டிகிட்டே இருந்தேன். அப்போ தான் நம்ம ஐலாண்டை பார்க்க முடியும் ஏர்லேருந்து அப்படின்னு. அதே மாதிரி எங்களுக்கு ரைட் சைட்லேயே, ஃப்ளைட்டுக்கு ரைட் சைட்லேயே எங்களுக்கு சீட் கிடச்சிருச்சு. ஃப்ளைட் டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி எல்லாரோடைய மொபைலையும் ஸ்விட்ச் ஆஃப் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ மிட் ஏரில் போயிட்டு தான் மொபைலை ஆன் பண்ணணும். அதுக்குள்ளே நாங்கள் பே ஆஃப் பெங்காலுக்கு மேலே வந்துட்டோம். அண்ட் என் பையன்கிட்ட கொஞ்சம் தாஜா பண்ணி விண்டோ சீட்டை நான் பிடிச்சிக்கிட்டேன். இது டொமஸ்டிக் ஃப்ளைட் அப்படிங்கிறனால ஜிபிஎஸ் மானிட்டர் எதுவுமே சீட்டுக்கு பின்னாடி ப்ரொவைட் பண்ணலை. அதுக்கப்புறம் நாங்கள் ஏர்லி மார்னிங்கே ரூம்லேருந்து கிளம்புனதுனால எம்டி ஸ்டொமக்கில் தான் வந்திருந்தோம். ஈவன் காஃபி கூட குடிக்கலை. சும்மாவே ஃபஸ்ட் ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறனால ஒரு மாதிரி த்ரில்லிங்காக அடிவயிறு கலங்கிட்டே இருந்தது. அதனால் காஃபி கூட குடிக்காமல் தான் ஃப்ளைட்டில் போர்டாக இருந்தோம். அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ளைட்டில் ஏறி ஒரு 1/2 hour பசிக்க ஆரம்பிச்சிச்சு. போர்ட் பிளேரில் போயிட்டு பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாவில் தான் இருந்தோம். ஸோ ஃப்ளைட்டில் ஆளுக்கு ஒரு கோல்டு காஃபி மட்டும் குடிச்சிக்கிட்டோம். ஃப்ளைட் பறக்குதா இல்லை அப்படி நிற்குதான்னு தெரியல, அந்த அளவுக்கு ஸ்மூத்தாக பறந்துட்டு இருந்தது. ஸோ இந்த 2 hours ட்ராவலில் அப்பாவும் பிள்ளையும் நல்லா தூங்கிட்டாங்க. ஏன்னா நாங்கள் ஜனவரி 2 ஃபுல்லாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கறனால செம டயர்டு 3 பேருக்கும். பட் நான் விண்டோ சைடில் இருந்ததுனால எனக்கு தூக்கம் வரல. நான் நல்லா சைட்டை என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்தமான் தீவை நெருங்குறப்போ நம்மளுக்கு ஏர்லேருந்து தெரிகிற ஃபஸ்ட்டு தீவு எதுன்னு பார்த்தீங்கன்னா நார்த்து சென்டினல் தீவு. இந்த தீவை ரொம்ப டேஞ்சரஸான தீவுன்னு சொல்லுவாங்க. ஆனால் ஏர்லேருந்து பார்க்கும்போது அவ்வளோ அழகாக ஃபுல்லாக க்ரீனிஷாக இருந்தது இந்த தீவு. அண்டு அதை சுற்றின அந்த கடல்லாம் பார்த்தீங்கன்னா, கடல் கரையெல்லாம் ப்ளூயிஷ் க்ரீன் கலரில் எவ்வளோ அழகாக இருந்தது. ஆக்சுவலி மொபைல் கேமராவை விட நேரில் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது. எனக்கு இது நார்த்து சென்டினல் ஐலாண்டுன்னு தெரியல. என் பையன் தான் ஐடென்டிஃபை பண்ணினான். அதுக்கப்புறம் அப்படி ஃப்ளைட் லேண்டிங் ஆக ஆரம்பிச்சிது போர்ட் பிளேரில். அண்ட் இந்த கடலில் பார்த்தீங்கன்னா சீ கரண்ட்ஸ் எல்லாம் பார்க்க முடிஞ்சது கிளியராக. அது ரொம்ப அழகாக இருந்தது. அதெல்லாம் நான் கேப்சர் பண்ணலை அவ்வளோவா. சீ கரண்ட்ஸ் அப்படின்னா கடலுக்குள்ளே நீரோட்டம் போகும் பாருங்கள், அதெல்லாம் ரொம்ப கிளியராக விசிபிளாக இருந்தது. பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருந்தது.
அதாவது அந்த இடம் மட்டுமே உங்களுக்கு தண்ணி ஓடுறது வந்து கிளியராக தெரியும் ஓட மாதிரி. ஸோ சூப்பராக இருந்தது அதெல்லாம் பார்க்குறதுக்கு. இந்த அந்தமான் நிக்கோபார் ஐலாண்ட் வந்து 572 தீவுகளோட கோப்பு. இதில் வெறும் 32 தீவுகளில் மட்டும்தான் மக்கள் வசிக்கிறாங்க, நார்த்து சென்டினல் ஐலாண்டையும் சேர்த்து. இந்த அந்தமான் தீவுகளை சுற்றி இருக்கிற கடல் பகுதி பார்த்திங்கன்னா ரொம்ப அமைதியாக அழகாக நல்ல ஒரு க்ரீனிஷ் ப்ளூ கலரில், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஆழம் கம்மியாக இருக்கிறதுனால ரொம்ப தெளிவாக தண்ணி இருந்தது. அண்ட் அந்த சீ பெட்டை நம்மளால் ஏர்லேருந்து கூட ரொம்ப கிளியராக பார்க்க முடிஞ்சது. ஃப்ளைட் லேண்ட் ஆகும்போது எனக்கு 2 காதுமே நல்லா அடைச்சிக்கிடுச்சு. பட் என் ஹஸ்பண்டுக்கும் என் பையனுக்கும் ஒன்றுமே பண்ணலை. கரெக்டாக மார்னிங் 9:40 AM அந்தமான் போர்ட் பிளேரில் இருக்கிற வீர் சாவர்கர் ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் லேண்ட் ஆகிடுச்சு. ஸோ இட் டுக் அரௌண்ட் எக்ஸாக்ட்லி 2 hours டு ரீச் அந்தமான் ஃப்ரம் சென்னை. சேஃபாக அந்தமானில் லேண்ட் ஆகிட்டோம். இதுதான் என்னோடய ஃபஸ்ட்டு ஃப்ளைட் எக்ஸ்பீரியன்ஸ். ஹோப் யூ என்ஜாய் திஸ் வீடியோ வித் மீ. அடுத்து நாங்கள் அந்தமானில் எத்தனை நாள் தங்கியிருந்தோம், எங்கெல்லாம் போனோங்கிறத அடுத்தடுத்த வீடியோஸில் அப்டேட் பண்ணுறேன். ஸ்டே டியூன்ட்.